பிரீத்தி, இந்த விஷயம் வந்து நான் இந்த பிட்டை ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் எனக்கே வந்து தோணுச்சு, நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் லைட்டா வீக்கா இருக்கு போல இருக்கு. நமக்கு மட்டுமா? எனக்கும் தான். அதான் 1 ரூபி வந்து நோட்லாம் இருக்காமே, அப்படியே என்ன? ஆமா, நானும் பாத்துருக்கேன். குட்டியா இருக்கு, எங்க அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. அப்படியா? சரி பிரீத்தி, இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா நோட்லயுமே வந்து கவர்னரோட சைன் தான் இருக்கும் இல்லையா? ஆனா 1 ரூபி நோட்ல மட்டும் பாத்தீங்கன்னா செக்ரட்டரி ஆஃப் இந்தியாவோட சைன் இருக்கும். அண்ட் அதை இஷ்யூ பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் தான் அதை இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே, சோ வந்து இத தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுல இருக்க செக்ரட்டரி சைனை பார்க்காம விட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு போய் தூசி தட்ட வேண்டியதுதான். சூப்பரான ஃபேக்ட் சொன்னீங்க. இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 20ஆம் தேதி 11வது மாதம் 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுங்கள். சிறு சிறு மனஸ்தாபங்கள் பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் தீராத பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். மேலும் பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் மன சங்கடத்தை ஏற்படுத்தலாம். சிலருக்கு இரத்த கொதிப்பு சர்க்கரை நோயாளியான மேஷராசிக்காரர்கள் மருந்து மாத்திரைகளை மறந்து விடுவதன் மூலமாக நோயின் தாக்கம் அதிகமாக்கி மனத கஷ்டத்தை ஏற்படுத்தலாம். மற்றபடி எல்லா விஷயங்களும் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலம் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும். மன கஷ்டப்படாதீர்கள். பண கஷ்டத்தினால் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். அது படிப்படியாக நிவர்த்திகள் ஏற்படுவதற்குண்டான வழிவகையை தெரிய ஆரம்பித்துவிடும். உணர்ச்சி வசப்பட்டு தவறுக்கு மீது தவறுகள் செய்வது பெரும் சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி தரும். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை தவிர்த்து கொள்வது யோக பலனாக காணப்படுகிறது. படிப்படியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுவதை கவனத்தில் கொள்க. குடும்பத்தில் தேன் தடவை வார்த்தை பல விதத்தில் நன்மையும் அனுகூலமும் காணப்படுகிறது. சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட குடும்பத்தில் வைத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாகவே காணப்படுகிறது. கண்டிப்பாக அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட இருந்த தகராறு நீங்கி அந்யோன்யம் அதிகரிப்பதற்குண்டான சூழ்நிலை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கை நடக்கின்ற சமயத்தில் மருந்து மாத்திரைகள் விஷயத்தில் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது. வயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கடகராசிக்காரர்கள் அந்த மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிடுவதும் உணவு விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பதும் மிக முக்கியம். தொலைதூர பயணங்கள் மற்ற விஷயங்கள் பிள்ளைகளுடன் செல்கின்ற சமயத்தில் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தித்து விட்டு செல்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு வங்கி அட்டைகளை வீட்டிலே வைத்துவிட்டு நிதானத்துடன் அளவுக்கு தேவையான அளவுக்குண்டான சாதாரணமாக மொத்தமும் இல்லாமல் சிறு பணத்தை வெடித்து கொள்வது நன்மை தரும். உடைமைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். நெருப்பு உயரமான இடங்கள் வேலை செய்பவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை தரும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நன்மை தரும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதற்கேற்றமாறு பொறுமையாக குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதே நன்மை. நட்பு போன்ற விஷயத்தில் செல்பவர்களுக்கு பெரும் விரயங்கள், அந்த விரயம் டாம்பிக்கத்துக்காக எடுத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் லாபமும் அனுகூலமும் ஒன்று சேர்வது. மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறும். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய அமைப்பு. புது அறிமுகத்தால் மிகப்பெரிய சந்தோஷம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. எதிர்பார்க்காத பலவிதமான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறான அமைப்பு. ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய
நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக திடீர் பணவரவு யோக பலனை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக நேரம் தவறாமையால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். சுறுசுறுப்புடன் காலையில் அந்தந்த இடத்திற்கு சென்று விட்டு வருவது, குடும்பத்தாருடன் சில பேச்சுகளை மனதார கேட்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படும். உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது வெளிவட்டாரத்தில் பொறுத்து துலா ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். சிறு சிறு விஷயம் எல்லாத்திலையும் மிக கவனம். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீர்கள். நண்பர்கள் சொன்னார்கள், உறவினர் சொன்னார்கள் என்று தேவையில்லாத கையெழுத்திடுவதோ, உங்களுடைய புகைப்படங்கள் ஒட்டிய உங்களை பற்றி இருக்கக்கூடிய ஆதாரத்தை மற்றவர்களுக்காக கொடுப்பது போன்ற விஷயங்கள் பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அண்டை அயலார் வீடு இல்லாமல் நட்பு உறவு எல்லா விஷயத்திலும் இன்று சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பத்திரிகள் என்றால் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை கவனத்தில் கொள்க. அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வது நன்மை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தல் மிக நன்மை ஏற்படுத்தி தரும். தேவையில்லாத சாதாரண வாக்குவாதங்கள் பெரும் கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி தரும். சிலருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பெரும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பெரும் நிம்மதியற்ற தன்மையை குடும்பத்தில் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களாகவே வரவழைத்துக் கொள்வீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பத்திரிகள் என்றால் வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பு, லாபங்கள், சுபகாரிய தடைகள், பணவரவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்பட்டாலும் குடும்ப ஒற்றுமையில் நிம்மதியற்ற தன்மையும் சங்கடமும் காணப்படக்கூடிய நாள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்களுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவதற்கு உண்டான கடினமான சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, பலவிதமான நோய் உபத்திரத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். எதிரிகள் பல முற்றிலுமாக முறியடிக்கப்படுவதுடன் வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான அனுகூலமான அமைப்புக்கு உண்டான செய்திகள் தெரிய ஆரம்பித்து விடுவதை மனதிற்கு நிம்மதி ஏற்படுத்தி தரும். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை முடிவுக்கு வந்து கட்டுக்குள் வருவதற்குண்டான இனிமையான சூழ்நிலையை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தை சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் உழைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலோ தொழிலமைப்பிலோ வியாபாரத்திலோ பெரிய வெற்றிகளை பெறுவதற்குண்டான அனுகூலமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். பிரீத்தி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கரன்சி பத்தி ரொம்பவே பரபரப்பான ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேசணும். ஸோ தொடர்ந்து இதை பத்தி தான் நாளைக்கும் பேச போறோம். எஸ், அதுக்கு முன்னாடி வேந்திரன் இளங்கதிர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. வியூவர்ஸோட பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஸோ வியூவர்ஸ், நாளைக்கும் கரன்சி நோட்ஸை பத்தின இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து எபிசோட் பாருங்க. இதோட நான் கிளம்புறேன். திஸ் இஸ் பிரீத்தி அண்ட் தர்ஷிகா சைனிங் அவுட் வித் என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.